ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம டே 4ஓட ஜேர்னி என்னென்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஒரு 8:30 ஆகுது, ஒரு 8 o'clock ஆகுது. இப்போ வந்து நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டு இப்போ நம்ம கிளம்ப போதும். போகும்போது எங்கெங்க அப்டேட் கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டீ எஸ்டேட் கார்டனுக்கு வந்திருக்கோம். என் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான க்ரீன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வால்பாறையிலே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டீ எஸ்டேட்டாக எங்கே சுற்றினாலும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஹாய், இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம சின்ன கல்லாத வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். நம்ம டீ எஸ்டேட் கார்டனில் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக சின்ன கல்லா வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஓட மாதிரி இருக்குது. இதில் நம்ம கால் வச்சு ஏதாவது குளிக்கலாம் பண்ணலாம். இந்த பிரிட்ஜை தாண்டி போனோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அதை கொஞ்சம் தாண்டி போனால் நம்ம வந்து ரியல் ஃபால்ஸை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா இந்த சின்ன கல்லா ஃபால்ஸுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன கடலை சாப்பிடுவீங்களா? நடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு 600 meters இருக்குது போகிறதுக்கு. வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 yearsக்கு முன்னாடி நான் இதே சின்ன கல்லா ஃபால்ஸுக்கு வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் தான் நாங்கள் வந்தோம். இப்போ வந்து இந்த பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க. அந்த சைடு வந்து ரோட் க்ளோஸ் பண்ணதால் ஸோ இந்த வேலை வந்து நம்மளுக்கு வர அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குது. நான் 15 yearsக்கு வரும்போது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப நியராக ஃபால்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த ஃபால்ஸோட சட்டம் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் கார் பார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கேருந்தே நல்ல சவுண்ட் வந்துச்சு. ஸோ இது இந்தியாவில் வந்து 7th wettest ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து இங்கே வந்து நம்மளுக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மண்ணெல்லாம் இந்த சேண்ட்லாம் வந்து எப்போவுமே வெட்டாகவே இருக்குமா. ஓகே, இப்போ கொஞ்சம் நேரம் ஃபால்ஸில் கொஞ்ச நேரம் காலை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்ப போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபால்ஸுக்கு கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த கல் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபிஷ்ஷை பிடிக்கிறோம். குட்டி 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 ஃபிஷ் தெரியுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு தெரியல. பாருங்க எவ்வளவு மீன் பிடிச்சதுக்கும். இந்த இடத்துல ரொம்ப நிறைய கிடைச்சது. மீன் ரிலீஸ் பண்ணுறோம். பண்ணு சரியா? ரிலீஸ் பண்ணலாமா? 1 2 3 போய்டா. நீ வீட்டு போய்டா. நீ மாட்ட போய்டா. அது ஃபிஷ் கம்மி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து வெள்ளமலை டேர்னல் பாயிண்ட்டு. இதுக்கு ஒரு வழிப்பாதை இருக்குது. அந்த வழியாக வந்து போகலான்னு பார்த்தா அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணியிருந்தா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரிட்ஜு மேலே ஏறி பார்த்துருந்தா. ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததே எங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு கூழாங்கல் ரிவர். இங்கே வந்து குளிக்க தடை பண்ணியிருக்காங்க ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ்ன்னு சொல்லி. பட் ரோடு மேலே தான் இருக்குது. உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 kilometer தான். ஸோ நீங்கள் கால் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதான் உங்களுக்கு நலமுடி வியூ பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு ரொம்ப தூரக்கு அப்புறமா தான் இந்த நலமுடி வியூ பாயிண்ட் வருது. ரொம்ப நியர்பை கிடையாது வால்பாறையிலேருந்து. ஸோ நாங்கள் வந்து அந்த ஸ்பாட் வரைக்கும் தான் போகணும். உள்ளே இறங்கிலாம் பார்க்கல. உள்ளே இறங்கி பார்த்தா வியூ ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக வந்து பண்ணி வந்துட்டு மூடிடுச்சு. நாங்கள் நலமுடி வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போனோம். ஆனால் எங்களால் உள்ளே வந்து என்ட்ரி ஆக முடியல. குழந்தைங்களாம் இருக்கிறதால தூங்கிட்டாங்க.
ரொம்ப நேரமாகும். ஏன்னா மேலே ஏறுறதுக்கு ஒரு 1/2 hour, திருப்பி இறங்குறதுக்கு ஒரு 1/2 hour. ஸோ அதுக்காக நாங்கள் ஜஸ்ட் அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அதாவது வர வே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சோலியா டேமுக்கு போயிட்டுருக்கோம் நல்லமுடியிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த டே 4 ட்ரிப் வந்து கடைசியாக எங்கே வந்திருக்கோம்னா பேசன் வேலி நெக்ஸ்ட் ஹோம் ஸ்டேக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் இன்னைக்கு நாங்கள் நைட் ஸ்டே பண்ண போதும். ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னா கேரளா பார்டருக்கும் தமிழ்நாடு பார்டருக்கும் அந்த சைடில் இருக்கு. இது வந்து இந்த சோலியா டேம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். சோலியா டேமுக்கு ஆப்போசிட்ல கரெக்டாக இருக்கு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த எஸ்டேட்டுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு நிறைய வந்து இந்த காஃபி பிளான்டேஷன், அதுக்கப்புறமா நிறைய தோட்டம்லாம் நிறைய இருக்கு. ஸோ இங்க வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரேட்டும் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பட்ஜெட்டா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா இது வந்து மேல இருந்து இப்படி நீங்க கீழே இறங்கி வரணும். நாங்க கார்ல வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இறங்குறதுக்கு. ஆனா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா நீங்க 1 டேவாவது இங்க நீங்க ஸ்டே பண்ணுங்க. இங்கேயே உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஹோம்மேட் ஃபுட்ஸ் நம்மளுக்கு இங்கேயே பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே. ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் ஒரு 2:30க்கு நாங்கள் சின்ன கலர் ஃபால்ஸு, அதுக்கப்புறமா வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்து நாங்கள் ஃபுல்லாக போகல. ஓரளவுக்கு தான் நாங்கள் வெளியிலே இருந்து பார்த்துட்டோம். ஏன்னா பேபிஸ் இருக்கிறதால அடுத்தது இங்கே பேசன் வேலை வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஸோ இன்னையோட இன்னைக்கு ட்ரிப் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து நாங்கள் எங்கே போதும்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். பாய்.